ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. என் பேர் தினேஷ். நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்துச்சு. அதை நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். எனக்கு அப்பா அம்மானா ரொம்பவே ஒரு இஷ்டம். ஏன் அப்படின்னா, அவங்க எனக்காக சிறு வயதிலிருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஒரு ஒரு நோயால் நான் பாதிக்கப்பட்டேன். அதுக்கு நிறைய மாத்திரை செலவுகள், மருந்து செலவுகளே அதிக அளவில் ஆணுச்சு. நான் ஒரு பையன், அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருந்தா. அதனால் ஒரு பையங்கிறதுனால அப்பா சம்பாதிச்ச காசு ஃபுல்லாக என்னோட ஒரு மருத்துவ செலவுக்கே பயனாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஆனால் நம்ம பையனுக்கு செய்கிறோம், இவ்வளவு காசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணலை. ரொம்ப அதை விரும்பி தான் அதனால் எனக்கு அப்பானா ரொம்பவே உயிர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அப்பா எனக்காக நிறைய செஞ்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் எனக்கு சரியாயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு எதுவுமே வச்சுக்கல. ஏன்னா அவர் எனக்கு ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது ஒரு 5 வருஷம். அதனால் ஏகப்பட்ட செலவுகள், அவர் சம்பாதிச்ச காசு ஃபுல்லாக எனக்கே செலவழித்ததுனால எங்களுக்கு வாடகை வீடு தான் இருந்துச்சு. அந்த வாடகை வீட்டில் தான் எங்களோட வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிச்சு. இருந்தாலும் எங்களால் அந்த பணத்தை வச்சு ஒரு சம்பளத்தை வச்சு ஒரு குடும்பத்தையும் என்னோட தங்கச்சிக்கு ஒரு சேமிப்பு மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேனே தவிர, வீடு வாங்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது, இல்லை வாங்கணுங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவங்க வாடகை வீட்டிலேயே சில பேர் இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக. அப்படி இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும். நம்ம சம்பாதிச்சு எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா வாங்கலைனாலும் ஒரு மகன்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம் இருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படி தான் சொல்லணும். அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. எப்படியாச்சும் நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு எப்போதுமே இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் நிறையவே கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு எண்ணோட்டங்கள் இருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. என்ன அப்படின்னா, வெளியூரில் இதை விட கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு வந்துச்சு. அதை நான் என்னென்னா, எனக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக இதுக்கு போனோன்னா நம்ம ஒரு வீடு வாங்கிடலாம், நம்ம தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என் தங்கச்சி படிப்பு முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அதனால் எவ்வளோ நாளைக்கு அந்த ஸ்கூல்லே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு கல்யாண வயது வந்துடுச்சுன்னா நம்ம அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னா அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி வேறு இடத்துல வேலை வந்திருக்குப்பா, அதில் வேணால் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன், கிடைச்சா நான் அங்கே இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அப்பாவும் என்ன சொன்னார்னா, சரிடா நீ உனக்கு எது விருப்பமோ அதை செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் என்கிட்ட சொன்னார். அதுபடியே நானும் அந்த குறிப்பிட்ட ஊருக்கு நான் போனேன். அது நான் இருந்த ஊர்லேருந்து ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஊராக இருந்துச்சு. அதில் நல்ல ஒரு கம்பெனி, அது பெரிய கம்பெனியாக இருந்துச்சு. எனக்கு அங்கெல்லாம் வேலை கிடைக்குமாங்கிறது ஓரளவு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஒரு சம்பளமே ரொம்ப அதிகமான ஒரு ஸ்டார்டிங்கே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குமாங்கிற ஒரு டவுட்டில் தான் போனேன். என்னோட ஒரு 50 பேருக்கு மேலே உள்ளவங்க இங்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அதே மாதிரி அதில் நான் 2 ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன். 3வது ரவுண்டு 3 நாளைக்கு அப்புறம் நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம 3 நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் அங்கே தெரிஞ்சவர், என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோட ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நானே 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அந்த கம்பெனியில் எனக்கு கிடைக்கல. அங்கே கிடச்சிச்சின்னா நம்ம லைஃபே சூப்பராக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்ட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டோம், 2 ரவுண்டில் பாஸ் ஆகிட்டோம், கண்டிப்பாக 3 நாள் இங்கே தானே தங்கியிருந்து வேறு ஏதாச்சும் நம்ம வேணால் ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக கிடைச்சா நம்மளுக்கு ஒரு லக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வீட்லேயே நல்லா இருந்தேன். அவங்க ஃப்ரெண்டு, அவங்களோட ஒய்ஃபு, அம்மா எல்லோரும் இருந்தாங்க. என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு அங்கே இருந்தது. அந்த ஊரில் உள்ள எல்லா இடத்துக்கும் அவர் அழைச்சிட்டு போனார்.
நிறையா இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து சுற்றி காமிச்சாரு. ரொம்ப அழகான இடங்கள் நிறைய இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே. கண்டிப்பாக இங்கே ஒரு வேலை கிடைச்சா நம்ம வீடு கூட இங்கே வாங்கிட்டு அம்மா அப்பா எல்லாம் அழைச்சிட்டு வந்துடலாம் இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யோசனை இருந்துச்சு. நம்ம எதுவுமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி கனவு காணக்கூடாது அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்வார். அதுவும் ஒரு விஷயம் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே அப்புறம் போயிட்டு நான் என் இன்டர்வியூ அட்டன் பண்ணினேன். இன்டர்வியூவில் என்னோட சேர்த்து ஒரு 10 பேர் வந்து செலக்ட் ஆனாங்க அந்த இதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல, நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே இவ்வளோ ஒரு சம்பளம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி ஒரு பலன் கிடச்சிருக்கு இங்கே வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன், சார் எனக்கு வந்து இங்கே ஒர்க் கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எதிர்பார்க்காத விட நிறைய சேலரியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னேன். அவரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். கண்டிப்பாக இது உனக்கு கிடைக்கும்னு நினச்சப்பா, ஏன்னா நீ ஒரு நம்பிக்கையோடு வந்து இங்கே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அப்பா கிட்டே அம்மா கிட்டேலாம் ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் சொன்னது விஷயத்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம பையன் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணதில் நல்லபடியாக வந்து வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. எப்போ வருவேன் என்னன்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்கப்பா, எப்போ ஜாயின் பண்ணணும் எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண இடத்துல போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 15 டேஸில் வந்து நீங்கள் பழைய வேலையை எல்லாமே வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு கிளம்பி வந்தேன். வந்ததுக்கப்புறம் அப்பா கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பழைய கம்பெனிக்கு போயிட்டு என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தேன். அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எல்லோரும் வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடந்துச்சு நேரத்தில் தெரியல. இருந்தாலும் அவன் கேட்குற ஒரு உதவியை செஞ்சோன்னா அவனோட வாழ்க்கை கண்டிப்பாக வந்து பழைய நிலைமைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் வந்து அவன் தொழிலுக்கு தேவையான உதவிகளை கேட்டேன். அதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப வந்து ஃப்ரெண்டானவர் வந்து எனக்கு ஒரு இடம் சொன்னார். அவங்கக்கிட்ட போய் சொன்னதுக்கு இது மாதிரி ஓகே, நாங்கள் வந்து எல்லாமே வந்து தரோம், நீங்கள் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அண்ணன்கிட்ட சொன்னேன், பரவாயில்லடா இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்கிறதெல்லாம் வச்சு நான் சரி பண்ணிக்கிறேன், எனக்கு எப்படியாச்சும் இங்கே ஒரு வீடு பார்த்தா இங்கே தொழில் பண்ணுற மாதிரி இந்த ஊரை விட்டு நான் வர்ற மாதிரி நீ பாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு வீடு பார்த்தேன். நான் வந்து ஏற்கனவே இருந்தது சரிப்பட்டு வராது, ஏன்னா அது ரொம்ப வந்து குழந்தைங்கள்லாம் இருக்க முடியாதுங்கிறதுனால எங்கள் தெருவுலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி வந்து ஒரு வீடு பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இடமா இருந்துச்சு. வாடகையும் ஓரளவு நியாயமாக சொன்னாங்க. அதனால அந்த வீட்டையே வந்து பார்த்து முடிவு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணி எல்லாரையுமே வந்து வர சொன்னேன். ஆனால் அன்னைக்கு இங்கே வர்றது வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இன்னொருத்தவங்களோட வந்து உறவில் இருந்தனால அவங்க வந்து அந்த இடத்த விட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த உறவு இதாகுங்கிற ஒரு நினப்பிலையா என்னென்னு தெரியல, அவங்களுக்கு இங்கே வர்றதுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவன் வந்து எதுவுமே வந்து பேசிக்கவும் முடியல, சண்டை போடவும் முடியல. குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனாலயே அண்ணன் வந்து பேசாமல் எனக்கு இங்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லிட்டு அழைச்சிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் வந்து அண்ணி யாரோடவே பேசாமல் ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. நான் தான் அதுக்கப்புறம் வந்து சொன்னேன், அண்ணன் வந்து ரொம்ப வந்து மனசுலலாம் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் நீ, அதனால நீங்கள் வந்து அவனை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும், அவனுக்கு இங்கே பிடிக்கல, இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அதனால நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்காக வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க நீ அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். எனக்கு இங்கே புது இடமா இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும்டா, ஆனால் கொஞ்சம் நாள் ஆனால் எனக்கும் பழகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணனை அழைச்சிட்டு போய் அந்த தொழில் அவங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளை தரக்கூடிய ஒரு இடத்த போயிட்டு பார்த்தோம். அவங்களும் வந்து சரி நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு இதில் வந்து முன் அனுபவம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து அவனோட தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே ஒரு 2-3 மாதம் வந்து போணுச்சு. அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இங்கே ஊரில் இருந்தாங்க. அப்பா தான் வந்து அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அண்ணன் அண்ணி வந்து இது புது இடமா இருக்கிறதுனால வந்து இவங்களையும் வச்சுட்டு நம்மளால சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அண்ணன் அண்ணி பக்கத்தில் வந்து எங்கள் அப்பாவோட தங்கச்சி இருந்தாங்க. அவங்க தான் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பணம் மட்டும் மாதம் அவங்களுக்கு அனுப்பி விட்ருவேன்.
எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி என்னோட கனவு நிறைவேறுனுச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு கம்பெனிலேருந்து அந்த லோன் குடுத்தாங்க. அந்த வீடும் வாங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதில வந்து கிரகப்பிரவேசம் வந்து பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். அம்மா, அப்பா இருந்தா கண்டிப்பா நல்லாயிருக்கும். ஏன்னா, அம்மா, அப்பாவுக்காக தான் இந்த வீடே வந்து நம்ம இது பண்ணுறதுங்கிறதுனால, அம்மா, அப்பாவ வந்து ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்தோம். நான், அம்மா, அப்பா அதுக்கப்புறம் அண்ணனும் வந்து என்ன சொன்னான்னா, "நீ வாங்கியிருக்க வீடுடா, எனக்குன்னு வந்து ஒரு வீடு இது மாரி நான் வாங்குறேன். அது வரைக்கும் ஒரு 2 வருஷம் வரைக்கும் நான் வந்து இங்கே இருக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவன் கேட்டுக்கிட்டான். ஏன் அப்படின்னா, அ இப்ப என் மனைவி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால, அம்மா, அப்பாவோட இருந்தான்னா கொஞ்சம் பயந்துகிட்டு இருப்பா அப்படிங்கிற மாரி அவன் சொன்னான். எனக்கு ஒரு வகையில வந்து மனசு கஷ்டமா தான் இருக்கு. அவன் என்னலாம் யோசிக்கிறான் அப்படிங்கிற மாரி